அதிகமாக உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் உங்களை கேட்டுக்கு வருவது, உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசாக அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளோதான் அவங்களை கேட்குறேன். ஒரே கேள்வி, வேற ஒன்றும் வேணாம். நான் யாரையும் அரசியலில் தாக்கி பேச விரும்பல, விமர்சனம் பண்ணி பேச விரும்பல. ஏன்னா அதுக்கு எனக்கு வழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமே கிடையாது. நான் யாரையும் எதிர்த்து மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது. அதனால் நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே மேயராக இருந்து நான் ஆற்றிய பணிகள் உங்களுக்கு தெரியும். இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த 5 வருஷமாக ஆற்றிருக்கக்கூடிய பணிகள்லாம் உங்களுக்கு என்னால் தெரியும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம், சாதனைகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 90% பணிகள் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னொரு 10% பணி இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்குது, ஒன்றிய அரசு பர்மிஷன் கொடுக்க மறுக்குது. இப்போ மெட்ரோ திட்டத்தை பாருங்கள், பாதியிலே நிற்கிது, முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி அதை கொடுக்க மறுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இந்தியை படிக்கணுமா, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கணுமா அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. நான் சொல்லிட்டேன், நீ 4000 இல்லை 10,000 கொடுக்குறதுனால நாங்கள் இந்தியை ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு இருமொழி தான் சொல்லிட்டோம்.